நேற்று வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்த திமுகவோட ஒட்டிட்டு இருந்தானுங்க. கொள்கையும் பானுங்க, நாங்க பாசிச பாயாச பாஜகவை எதுக்குறோம் நானுங்க. அப்படியே 1.5 மாசத்துல தம்பி சோசப் விஜய் வந்தோடனே இந்த ஆளுங்கட்சியிலையும் பங்குதாரரா மாறி போய் மந்திரிசபைக்குள்ளேயே புந்துட்டானுங்க. அந்த வைகோக்கு என்ன எனக்கு திடீர் வீரம் உனக்கு பொங்கிருச்சு. திமுக தோத்து போயிட்டான், பல்லு இல்லாத பாம்பாகி போயிட்டான், பதவி இல்லை, அங்க இருந்தா மேல் பிழைக்க முடியாது. அப்புறம் உடனே வீரம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா. இந்த மானம் கெட்டவனுங்களையும் இவனுங்க போற இவனுங்கால விஜயும் சேர்ந்து வீழ்த்தோம். பின்னாளில் என்ன விடுதலை சிறுத்தை, உருமன் சிறுத்தை, உருமாத சிறுத்தை படுத்துக்கிட்டு மியாவ் அப்படின்னு உருமுறை சிறுத்தை எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு. அவரு அங்க உள்ள உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நிழல் முதலமைச்சரா அப்ப அவர் நினைக்கிறதா அங்க நடக்குதுங்களாம். ஆனா வன்னியரசு கட்சியே 2ஆ உடைச்சிட்டாரு. நேற்று வரைக்கும் திமுகவோட அதி தீவிர விசுவாசி. இன்னைக்கு அப்படியே பாத்தீங்கன்னா தனக்கு மந்திரி பதவி கிடைக்கும்னு உடனே இங்க இதோட அதி தீவிர இவங்களுக்கு என்ன கொள்கை தம்பி இருக்கு. ஜோசப் தம்பி, உன்னை பார்த்தா ஓட்டு போடுவோம், உன் அழகு பிடிச்சிருக்குது, உன் கவர்ச்சி பிடிச்சிருக்குது, உன் மசாலா படம் பிடிச்சிருக்குது, உனக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு போய் கீழே நின்று ஓட்டு போடுற மக்களுக்கு மத்தியில கொள்ளையடிச்சவன், கொரோனாவில கூட கொள்ளையடிச்ச அயோக்கிய பையன், மனசாட்சி இல்லாதவன், சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு அதுல உண்டு கொடுத்து ஊழல் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்க அந்த கட்சியை விட்டுட்டு வரான். கேரள லாட்டரியில் 50 கோடி விழுந்தது போல இன்ஸ்டாகிராம் மூலமாக தமிழக பம்பர் பிரைஸில் ஆட்சி அதிகாரம் என்ற பரிசு விழுந்தவர் மக்கள் அனுபவிக்க போறார்கள். சினிமாக்காரன் நம்பி ஓட்டு போட்ட மக்களே. திமுக தேர்தல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் மாபெரும் கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை ஆரம்பிச்சாங்க. தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இப்போ திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளாக கலந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வைகோ நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியேறி இருக்காரு சார். இதை எப்படி பாக்குறீங்க? அவனுங்க ஒரு எல்லாம் ஃப்ராடு பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ராடு தலைமையிலான கொள்கை கூட்டணி அப்படின்பானுங்க, கொள்ளு பொறுப்பு கூட்டணின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு என்னங்க கொள்கை இருக்குது? நேற்று வரைக்கும் இதுல கொடுமை பாருங்க. நேற்று வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்த திமுகவோட ஒட்டிட்டு இருந்தானுங்க. கொள்கையும் பானுங்க, நாங்க பாசிச பாயாச பாஜகவை எதுக்குறோம் நானுங்க. அப்படியே 1.5 மாசத்துல தம்பி சோசப் விஜய் வந்தோடனே இந்த ஆளுங்கட்சியிலையும் பங்குதாரரா மாறி போய் மந்திரிசபைக்குள்ளேயே புந்துட்டானுங்க. என்ன அவனுங்களுக்கு கொள்கை இருக்குது? கம்யூனிஸ்டுக்காரனுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? 10 கோடி 15 கோடி ஊரறிய ஒயிட்ல வாங்கினான், பிளாக்ல எவ்வளவு வாங்கியிருப்பான்? ஒரு காலத்துல தகரம் குளுக்குவான், உண்டி குலுக்கிட்டு ஊர் ஊரா போவான். இன்னைக்கு அவன் பில்டிங்கை போய் பாருங்க, டி நகர்ல அவனுக்கு ஆபீஸ பாத்தீங்கன்னா அப்படியே நடு முழுவதும் குளிரூட்டப்பட்ட ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு காமெடி பேச. அவனுங்களுக்கு என்ன தம்பி கொள்கை இருக்குது? இந்த கருப்பு துண்டு ஒரு ஆள் இருக்கிறாரு, இன்னும் பல்லு போன இந்த வைகோ அப்படின்னா அவரு அன்னைக்கெல்லாம் எங்க போச்சுவான் வீரம் மானமெல்லாம். நான் அவரை கேட்கிறேன், ஒரு மூத்த தலைவர், அவர் நான் மரியாதை குறைவா பேசல, இவர் போட்ட வேஷத்தை இவர் விட்டு அலுவாச்செல்லாம் நம்பி அன்னைக்கு 11 பேர் தீக்குளிச்சு செத்து போனான். திமுகவிலிருந்து திரு வைகோபால் சாமி என்று பெயர் வைத்துக் கொண்டு பின்னாளில் தான் கிறிஸ்தவராக மாறிய காரணத்தினால் தன்னுடைய பேரை வைகோ அப்படின்னு மாத்திக்கிட்டு தான் கிறிஸ்தவரா மாறிட்டோம் அப்படிங்கிறது கூட வெளியே சொல்லாம, அதுல நான் விஜயோட நேர்மையை ஆனஸ்டா பாராட்டுறேன். ஆமா, நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு அவரை கூட நான் பாராட்டுறேன். அந்த வைகோக்கு என்ன எனக்கு திடீர் வீரம் உனக்கு பொங்கிருச்சு. திமுக தோத்து போயிட்டான், பல்லு இல்லாத பாம்பாகி போயிட்டான், பதவி இல்லை, அங்க இருந்தா மேல் பிழைக்க முடியாது. அப்புறம் உடனே வீரம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா. இந்த மானம் கெட்டவனுங்களையும் இவனுங்க போற இவனுங்கால விஜயும் சேர்ந்து வீழ்த்தோம். அது திருமாவளவன் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவரோட பேர். இந்த அரசியல் அற்ப காரணத்துக்கு என்னென்ன பண்றாங்க பாருங்க. அவர் ஃபாரன்சிக் லெபார்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப அவருடைய பேர் திருமால் வல்லவன், அருமையான திருமாலுடைய பேரு. அப்ப அவர் வச்சிருந்த கட்சி இன்னொருத்தர் வச்சிருந்த கட்சி ஆட்டையா போட்டு டிபிஐ அப்படின்னு வச்சிருந்தாரு. இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா, அப்பெல்லாம் இந்தியா தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான் பின்னாளில் என்ன விடுதலை சிறுத்தை, உருமன் சிறுத்தை, உருமாத சிறுத்தை படுத்துக்கிட்டு மியாவ் அப்படின்னு உருமுறை சிறுத்தை எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு. அவரு அங்க உள்ள உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நிழல் முதலமைச்சரா அப்ப அவர் நினைக்கிறதா அங்க நடக்குதுங்களாம். எங்க அவருக்கு உள்ளபடியே பார்த்தா மந்திரி சபையில சேர வேணாம் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா வன்னியரசு கட்சியே 2ஆ உடைச்சிட்டாரு. நேற்று வரைக்கும் திமுகவோட அதி தீவிர விசுவாசி, அதி தீவிர அறிவாலய கொத்தடிமை, அதி தீவிர அல்சேசனா இருந்த வன்னியரசு இன்னைக்கு அப்படியே பாத்தீங்கன்னா தனக்கு மந்திரி பதவி கிடைக்கும்னு உடனே இங்க இதோட அதி தீவிர இவங்களுக்கு என்ன கொள்கை தம்பி இருக்குது? கம்யூனிஸ்டுக்காரன் கேரளாவுக்கு இந்தாண்ட இதுக்கு கோயம்புத்தூருக்கு இந்தாண்ட ஒரு பேச்சு பேசுவான், கண்ணாடி இருக்கு எந்த கேரளா ஸ்டேட் எத்தியோ அப்படின்ட்டு அங்க வேற மாத்தி பேசுவான். தமிழ்நாட்டுக்குள்ளேயே மாத்தி பேசிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். என்னங்கிறானுங்க, பாசிச பாயாச பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜய் ஆதரிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கூட்டணி என்பது திமுகவோடு முதல் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தானுங்க.
நம்ம சோசப் தம்பி உள்ள கூப்பிட்டு கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்க மாட்டிருக்குது. இப்ப எதிர்த்துக்கு வருவானுங்க கூட்டணி நாங்க சோசப் தம்பியோட தான் அப்படின்னு. கம்யூனிஸ்டுலாம் அவங்களுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. அதாவது இந்த பச்சோந்தின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு உயிரினம் இருக்குது. அதுவே கம்யூனிஸ்ட்காரனையும் விசிக காரனையும் பார்த்தா மானப்பட்டு வெக்கப்பட்டு தூக்குல தூக்கி செத்து போயிடும். அந்த மாதிரி பச்சோந்திங்க நேத்து வரைக்கும் அங்க போய் உண்டி நல்லா அங்க போய் சேர்ந்து உறிஞ்சி எடுத்து உண்டி கொளுத்தானுங்க. இப்ப இன்னைக்கு விஜய்க்கு நாளைக்கு எவன் கிடைக்கிறான் அவன் பக்கம். அவனுக்கு என்ன கொள்கை இருக்குதுங்க? சார் திமுக தனிக்காட்டுல நிக்குது, அனாதையா நிக்குது. சார் இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்காரு சார், அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணா நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க வந்து நான் வந்து பிரச்சாரம் செய்வேன், பிரச்சாரம் செஞ்சு வெற்றி பெற வைப்பது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதா வைகோ சொல்றாரு சார். வைகோ வந்து ஒரு உடைஞ்சு போன மைக்குங்க, பீஸ் போன அந்த காலத்து லவுட் ஸ்பீக்கரு. எங்க பராசக்தி படத்தை போய் இன்னைக்கு ரீ ரிலீஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உள்ளவங்க யாராவது பார்ப்பாங்களா? அப்ப 90களில் 93 அப்படி இப்படி இழுத்து இப்படி போட்டுக்கிட்டு எத்தோப்பிய நகரத்தில் நான் வாசலில் நின்று அந்த மன்னனை பார்த்து கேட்கிறேன், கருணாநிதி அவர்களே நீங்கள் செய்து சரியா பிழையா அப்படின்னு கண்ணாடி கழிச்சு அழுவாரு. அதெல்லாம் பாஸ் பழைய ரீல் பாஸ், அந்து போச்சு. வைகோ பேசுனா அவங்க வீட்டுக்காரம்மா கூட இந்த பக்கத்துல கேட்காது. ரவிச்சந்திரன் கூட போன் எடுத்தா நோண்டிட்டு அவங்க பையன் பார்த்துட்டு இருப்பா. அப்படி வைகோ அப்படியே பேசி ஜெயிக்க வச்சு விஜய் மூஞ்ச காமிச்சா ஓட்டு போடுறதுக்கு தான் 41 பேர் துடி துடிக்க செத்தாலும் பரவாயில்ல, 11 பச்சிலம் குழந்தைங்க காலில் போட்டு மிதிச்சாலும் பரவாயில்ல, சோசப் தம்பி உன்னை பார்த்தா ஓட்டு போடுவோம், உன் அழகு பிடிச்சிருக்குது, உன் கவர்ச்சி பிடிச்சிருக்குது, உன் மசாலா படம் பிடிச்சிருக்குது, உனக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு போய் கீழே நின்று ஓட்டு போடுற மக்களுக்கு மத்தியில அது போது இவர் என்னத்துக்கு போய் பேசி கிழிச்சு இவர் ஓட்டு வாங்க போறாரா? இன்னொன்னு இங்க தெரிஞ்சிட்டு இருக்குது, இந்த புதுக்கோட்டையில மேலேயும் இல்லாம கீழே இல்லாம திருசங்கு சொர்க்கத்துல பின்னாடி விக்கெட் கீட்டு திறந்துக்குதான் பாருங்க, பன்னி கூட்டம் எல்லாம் போய் நிக்கும், கையில எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த எல்லாம் பன்றி கூட்டங்கள் நிக்கும். அது வேற ஒரு சாக்கடை இருக்குது, அவன் சாக்கடையை தாண்டி தான் ஓடுமா. இவனுங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது தம்பி, எனக்கு உண்மையாலுமே சொல்றேன், 41 பேர் செத்தத்துக்கு ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி மரியாதைக்குரிய முதலமைச்சர் இன்னைக்கு சட்டசபையில பேசுறாரு. அவர் கொஞ்சம் கூட மனசுல அதுக்கு நாம ஒரு காரணமா இருக்கிறோமே அப்படின்னு அவருக்கு ஏதாவது மனசுல குற்ற உணர்ச்சி இருந்ததா? அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு 20 நாள் கழிச்சு போய் மலேசியாவில, அதான் நேற்று அங்க உள்ள மலேசிய தமிழர்களை நான் பார்த்து பேசுறப்ப சொன்னாங்க, வருத்தப்பட்டாங்க. என்ன சார் அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இங்க வந்து பேண்ட் போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போட்டு இங்க டான்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாருங்க. அதையும் இந்த மானங்கட்ட எங்க மலேசிய தமிழர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அதுக்கு பல 100 கோடியாம் எல்லாம் ரிங்கிட்ல எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்துருக்கிறானுங்கண்ணா. கர்மம் முடிச்சவனுங்க சினிமா தியேட்டர்லயே போய் தேடுகடா அவங்க முதலமைச்சரை கேட்டா, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அதற்கு ஒரு குணம் உண்டு, ஆனா நான் எங்கடா தேடுவோம், சினிமா தியேட்டர் தான் தேடுவோம். அண்ணாதுரையில ஆரம்பிச்சு விஜய் வரைக்கும் சினிமா கொட்டாய் விட்டா எங்களுக்கு வேற போக்கிடமே கிடையாது. போய் சொல்லுங்கடா நாசமா, வேற என்ன சொல்லிட்டோம் சார் நாளைக்கு வந்து விஜயபாஸ்கர் அதிமுக ராஜினாமா பண்ணிட்டு போன விஜயபாஸ்கர் ஒரு 10,000 பேரோட தாவேக்கலை இணைய போறதா ஒரு செய்தி வந்துச்சு சார். அப்புறம் இது என்ன தூய சக்தின்னு சொல்லிருக்கிறாரு, அந்த ஆள் மேல சிபிஐ கேஸ் இருக்குது. தினகரன் அதிமுக 2017 ஆட்சியில் இருக்கிறப்ப தினகரனை காப்பாத்துறதுக்காக அப்படியே போல்வாழ்த்தி வீரர் மாதிரி தாண்டி குதிச்சு பேப்பர்லாம் அந்தாண்ட பறக்க விட்டாரு சிபிஐ ரைடு இருந்தப்ப. ஏன்னா பனையூர் பங்கு தந்தை இவருக்கு வந்து அப்படியே நாக்குல வந்து அப்பம் ஊட்டி அப்படி புனித நீர் தெளிச்சாருன்னா, விஜயபாஸ்கர் என்ற புனிதராகினி இனிமேல் புனித மிக்கேல் என்ற பட்டம் பெறுவாயாக அப்படிம்ப. அப்புறம் என்ன நீ 10ஓட 1 11 அத்தோட 1 நீ ஒண்ணுங்கிற மாதிரி என்ன யோகியம்? விஜயபாஸ்கரை சேர்த்துக்கிற செங்கோட்டை. அப்புறம் அதிமுக 2017 இருந்து நான் விடமாட்டேன், அன்னைக்கு கூட இருந்த செங்கோட்டை யோகினா? செங்கோட்டையனுக்கு புனித நீர் தெளிச்சிட்டீங்களா? இந்த ஜேசிடி பிரபாகரன் இப்ப இன்னைக்கு சபாநாயகரா உட்காந்துட்டு ஏதோ காலம் போன கடைசியில ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, அவருக்கு மட்டும் புனித நீர். அவர் ஏற்கனவே அவரு கத்தராகி இயேசு கிறிஸ்துடைய உட்காந்துட்டு சபை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவனும் கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க. ஆஹா என்ன சபையில் வசனம் ஒழிக்க தொடங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி அவரு புனிதராயிட்டாரா? கொள்ளையடிச்சவன், கொரோனாவில கூட கொள்ளையடிச்ச அயோக்கிய பையன், மனசாட்சி இல்லாதவன், சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு அதுல உண்டு கொளுத்து ஊழல் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இன்னைக்கு அந்த கட்சியை விட்டுட்டு வரான். ஆமா அங்க போன உடனே அவன் புனிதனாகி போயிடுவானா? நான் கேக்குறது, ஒரு தூய சக்தினா ஊரையே அடிச்சு கொள்ளையில போட்டவனால உன் பக்கத்துல வச்சுட்டு நீ எப்படி ஒரு தூய சக்தியா இருப்ப? நீங்க எடுக்கிற நடவடிக்கை யாரு நம்புவாங்க? இது ஒரு கயமத்தனம். போடுற வேஷம்லாம் போட்டு ஆடுற வேஷம்லாம் ஆடி மக்களை ஏமாத்தி குறுக்கு வழியில பேஸ்புக்கையும் ட்விட்டரையும் இன்ஸ்டாகிராமையும் வச்சு ரீல்ஸ் போட்டு ரியலா ஆட்சி பிடிச்சிட்டாரு. அதோட விளைவு இனிமேல் தான் தெரிய போகுது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரிய போகுது, அந்த சீட்ல உட்கார்ந்தவருக்கும் தெரிய போகுது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி சார். நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி. தொடர்ந்து உங்க மூலமா மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அதுல சில கருத்துக்கள் என்னால சொல்ல முடியுது. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். தமிழர்கள் வந்து நாங்க இந்தியாவில எல்லாம் உலகத்திற்கே நாங்க வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டி நாங்க எல்லா விதத்திலையும் ஒரு எங்களுக்கு 2 கொம்பு அப்படின்லாம் பெருமை பேசிக்கிறோமே தம்பி. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இந்த சினிமா கொட்டாயில இருந்து சிஎம் தேர்ந்தெடுக்கிறத என்னைக்கு தாயா விட்டு தொலைவீங்க?
காமராஜர் இருந்த இடம் இது, கக்கன் இருந்த இடம். எம்ஜி ராமச்சந்திரன் அதே சினிமா கொட்டாயில இருந்து வந்திருந்தாலும் ஒரு 20 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் காங்கிரஸ் கட்சியிலையும் பின்னாடி திமுகவிலையும் இருந்து அந்த ஆள் சோத்துக்கு இல்லாம, கண்டியில பிறந்து சோத்துக்கு வழி இல்லாம பசினா என்னன்னு தெரிஞ்சுதான் காமராஜர் கொண்டு வந்த அன்னைக்கு மதிய உணவு வந்து பின்னாடி சத்துணவுன்னு இது பண்ணாரு. ஏழைக்கு கொடுத்தாரு, கொடுத்து கொடுத்து சிவந்த கரோன்னு. இப்ப இருக்கிற நம்ம மரியாதைக்குரிய பீஸ் முதலமைச்சருக்கு அவர் ஃபீஸ் சாப்பிட்டு வளர்ந்தவரியா? பிறக்கிறப்பயே அவங்க அப்பா, எனக்கு நான் கேட்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒரு டைரக்டர் இருப்பாங்க, எதை எடுத்தாலும் சாதி உள்ள நுழைச்சிட்டு சாவடிப்பான் ஒருத்தன். ஆனா ஒரு படத்துல வந்த வசனம் அருமையான வசனம். அம்பேத்கர் கோட்டு சுட்டு போட்டதும் அரசியல் தான், மகாத்மா காந்தி அற நிர்வாணமா தெரிஞ்சதும் அரசியல் தான் அப்படின்னா அது ஒரு நல்ல வசனம். ஏன்னா அம்பேத்கர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தனால பாத்தீங்களா, நான் பெரிய மத்தவங்க மாதிரி நான் கோட்டு போடுறேன் அப்படின்னு போட்டது அப்படிங்கிற மீனிங்ல அந்த வசனம் வரும். காந்தி அதே மாதிரி நாம மேல்தட்டு மக்கள், நான் ஒரு சாதாரண கீழ்த்தட்டு மக்களா தன்னை காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரை நிர்வாணமா இருந்தார். ஏன்னா விஜய் ஏதாவது அப்படியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த இவரு இளையராஜா, கேஜே யேசுதாஸ் இவங்க பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க, பைப்பு தண்ணியை புடிச்சு புடிச்சு வளர்ந்தோம். அதே மாதிரி பொரிய வாங்கி 50 காசுக்கு 1 ரூபாய்க்கு பொரிய வாங்கி கடலை கலந்து அவளை கலந்து தின்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஏதாவது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாரா, இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபீஸுக்கு சந்திரசேகர் கட்டுறதுக்கு வழி இல்லாம ரோட்ல நிறுத்தி வச்சிருந்தாரா? பான் வித் டைமண்ட் ஸ்பூனு. ஆனா இவரு தமிழர் கலாச்சாரம்னு பேசுறவர் என்னமோ பார்த்தா அமெரிக்க அதிபர் மாதிரி கோட்டு போட்டுக்கிட்டு வர்றாரு. அப்படிதான் சொல்றேன். யதார்த்தம் தெரியாதவர், யதார்த்தம் புரியாதவர். கேரள லாட்டரியில் 50 கோடி விழுந்தது போல இன்ஸ்டாகிராம் மூலமாக தமிழக பம்பர் பிரைஸில் ஆட்சி அதிகாரம் என்ற பரிசு விழுந்தவர். மக்கள் அனுபவிக்க போறார்கள். சினிமாக்காரன் நம்பி ஓட்டு போட்ட மக்களை இன்னும் அனுபவிப்பீங்க, அனுபவிக்க போறீங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.